தாவேக்கவை ஆட்சி அமைக்க உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தாவேக்கவை ஆட்சி அமைக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் ஐஜி ராமசுப்ரமணி இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழக பொறுப்பு ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழகத்தைச் சேர்ந்த முன்னாள் ஐஜி ராமசுப்ரமணி வழக்கு தொடர்ந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக்க ஆட்சி அமைக்க உத்தரவிடக் கோரி மேலும் ஒரு வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தாவேக்கவை ஆட்சி அமைக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பொறுப்பு ஆளுநர் தாவேக்கவை ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். யோகேஸ்வரன், வணக்கம். தமிழக பொறுப்பு ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் ஐஜி ராமசுப்ரமணி உச்சநீதிமன்றத்தில் மேலும் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் கடந்த திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்ட போதிலும் கூட இப்போது வரை எந்த ஒரு கட்சியையும் ஆட்சி அமைக்க தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் அழைப்பு என்பதை விடுக்கவில்லை. ஒவ்வொரு மாநில சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு எந்த கட்சி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறதோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் முறைப்படி அழைப்பு விடுப்பார். ஆனால் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் விசித்திரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாமல். அப்படி பெரும்பான்மை இல்லாத போது அதிக எண்ணிக்கையில எந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறார்களோ அந்த கட்சியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். ஏற்கனவே இது தொடர்பாக தமிழ்நாடுடைய சட்டமன்ற தேர்தலில் அதிக எண்ணிக்கையில வெற்றி பெற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகமானது 108 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஆட்சி அமைக்க அழைக்க கோரி தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநரை முறைப்படி அக்கட்சியினுடைய தலைவர் நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருந்தார். 3 முறைக்கு மேல் இது போன்ற சந்திப்புகள் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநரோடு நடைபெற்றிருந்த போதிலும் கூட தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திடம் இல்லை என கூறி தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ஆட்சி அமைக்க இப்போது வரை அழைப்பு விடுக்கவில்லை. இது இந்திய ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இது போன்ற விவகாரங்கள்ல வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கு முரணாக ஆளுநர் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டுக்களை எல்லாம் தமிழக வெற்றி கழகம் முன்வைத்து வரக்கூடிய நிலையிலே நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த வழக்கறிஞர் எழிலரசி என்பவர் தமிழக வெற்றி கழகத்தை ஆட்சி அமைக்க பொறுப்பு ஆளுநருக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்துல வழக்கு என்பதை தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நேற்றைய தினமே கூட நம்ம செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில மேலும் ஒரு வழக்கானது உச்சநீதிமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு கேடரையை சேர்ந்த முன்னாள் ஐஜி ராமசுப்ரமணி என்பவர் உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு என்பதை தாக்கல் செய்திருக்க அதுல முக்கியமான சில அம்சங்களை அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். பொதுவாகவே சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்ததற்கு பிறகு சட்டசபையில மட்டுமே ஒரு கட்சி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியும். மாறாக ஆளுநர் மாளிகையில நிரூபிக்க வேண்டிய அவசியமோ கட்டாயமோ இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில அதிக சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை ஏன் இப்போது வரை தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என்பது பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கிறது. எனவே இந்த விவகாரங்கள்ல உச்சநீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சரவை முதலமைச்சராக விஜய் உள்ளிட்டோரை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி ஒரு உத்தரவு என்பதை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க வேண்டும் என அவர் தன்னுடைய கோரிக்கை என்பதை வைத்திருக்க இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் சனிக்கிழமை விடுமுறை, நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. எனவே இந்த 2 நாட்கள்ல உச்சநீதிமன்றத்துல அவசர வழக்காக இந்த வழக்கை எடுக்க கோரி முறையீடு செய்ய முடியாது.